வழுவூர் இளங்கிளை நாயகி சமேத வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் மாயவரத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வழுவூர். 2000 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட உலக அழிவில் பிரளயத்தில் தப்பிய வழுவிய ஊர் என்பதால் இது வழுவூர் என அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலில் வீரட்டேஸ்வரர், கஜசம்ஹாரமூர்த்தி, கீர்த்திவாசன் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். தேவார வைப்பு பாடல் தலமாகவும் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது. தன் தவத்தை மிஞ்சிய யாருமில்லை என கருதிய ரிஷிகளுக்கும் தன்னை மிஞ்சிய பதிவிரதைகள் என்று தன்னை கருதி கொண்ட ரிஷி மனைவிகளுக்கும் பாடம் புகற்ற சிவன் பிஷாடனாராகவும் திருமால் மோகினியாகவும் அவதரித்த தலம். தங்கள் தவத்தை கலைத்ததால் சிவன் மேல் கோபம் கொண்ட ரிஷிகள் அவர் மீது எய்திய அத்தனை ஆயுதங்களையும் தன் ஆபரணமாக மாற்றிக்கொள்கிறார் சிவன். மேலும் கோபமடைந்த ரிஷிகள் கீர்த்தி எனும் பெயருடைய யானையை அவரை வதம் செய்ய அனுப்புகின்றனர். சிவன் சிறுவனாக மாறி யானையின் உடம்புக்குள் புகுந்து விடுகிறார். உலகமே இருள் சூழ்ந்து விடுகிறது. இதனால் பயம் அடைந்த அனைவரும் வேண்ட கோயிலின் முன்புறம் உள்ள தீர்த்த குளத்தின் வடமேற்கு பகுதியில் யானையின் வயிற்றை கிழித்து வெளியே வருகிறார் சிவபெருமான். கீர்த்தி என்னும் யானையின் வயிற்றுக்குள் புகுந்து வாசம் செய்ததால் கீர்த்திவாசன் எனும் பெயரிலும், யானையின் வயிற்றை கிழித்து போர்வையாக தன் மீது போர்த்தி கொண்டதால் கஜசம்ஹாரமூர்த்தி, யானை உரித்த பெருமான் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். யானையின் வயிற்றுக்குள் புகுந்த சிவனை காணவில்லை என்று அனைவரும் தேடும் பொழுது வயிற்றை கிழித்து வெளியே வரும் சிவனை பார்வதி கையில் இருக்கும் சிறு முருகன் இதோ எனது தந்தை என கூறும் சிற்பமும் இக்கோயிலின் பெரிய விசேஷம். 1000 லிங்கங்களை கொண்ட சகசரலிங்கமும் 100 கால் மண்டபமும் இக்கோயிலின் சிறப்பு. சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்க மன்னர்களின் கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன. கஜசம்ஹாரமூர்த்தி யானையின் தலையை மிதித்து அதன் தோலை போர்வையாக போர்த்தியிருப்பார். கஜசம்ஹாரமூர்த்தியின் உள்ளங்கால் பாதத்தை இத்திருக்கோயிலில் மட்டுமே காண முடியும். சிதம்பர ரகசியம் போல் வழுவூரிலும் கஜசம்ஹாரமூர்த்தியின் பின்புறம் யந்திர பிரதிஷ்டை பண்ணப்பட்டுள்ளது. இக்கோயிலில் வேண்டுபவர்களுக்கு திருமண வரம், குழந்தை வரம் போன்றவை கூடி வரும் என்பது ஐதீகம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.